என் லைஃப்பில் வந்து நிறையா எனக்கு நான் 13 வயசில் எனக்கு நடந்த ஆக்சிடென்ட் போது எனக்கு இந்த மாதிரி டிசேபிள்டு விமென் ரொம்ப ரோல் மாடல்ஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்சது யாருமே இல்லை இந்த மாதிரி 2 கை இல்லாதவங்க அந்த மாதிரி. எழுதுறாங்க, நம்மளும் எழுதலாம் அப்படின்னு அந்த எக்ஸாமை எழுதி வேற இப்போதான் நான் சொன்னேன்ல டான்சர், கிராஃப்டிங், ஆனால் அதெல்லாம் எதுவுமே இனிமே பண்ண முடியாது. நம்மளால டான்ஸ் ஆட முடியாது, கிராஃப்ட் பண்ண முடியாது, ஸ்போர்ட்ஸ். ஸோ எல்லா கவனமும் படிப்பில் போட்டேன். அந்த 3 மந்த்ஸ்க்கு டிக்டேட் பண்ணி மேத்ஸை டிக்டேட், சயின்ஸு டயக்ராம் எல்லாம் பண்ணி 3 மாதத்துக்கு அப்புறம் ரிசல்ட் வந்தது. அது பார்த்தா 97% சென்னையில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். நான் கை இருந்து இவ்வளோ மார்க் வாங்கினதே இல்லை. ஃப்ரண்ட் பேஜில் என் கதை வந்து அப்போ டாக்டர் கலாம் பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஸோ அவர் என் கதை படிச்சிருக்கார். எங்கள் ஃபேமிலியோட இன்வைட்டட் அஸ் ராஷ்டிரபதி பவனுக்கு என்னை ஆனர் பண்ணினாங்க டாக்டர் கலாம். அது ரொம்ப ஒரு தெய்வீகமாக ஒரு மொமெண்ட். அது அவரை மீட் பண்ணும். எனக்கு தோன்றது தட் நம்மளோட ஹியூமன் ஸ்பிரிட்னு நம்மளுக்கு உள்ள ஒன்று இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு கை போகலாம், எல்லாது லாஸ் என்ன வேணாலும் ஆனாலும் நம்மளோட ஸ்பிரிட் வந்து யாராலையுமே நம்மள்டேருந்து எடுக்க முடியாது. பர்சன் வித் டிசபிலிட்டின்னு சொன்னால் பர்சன் யாரு, அவங்க பேர் என்ன, எந்த ஊர், என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன படிச்சிருக்காங்க, என்ன ஹாபீஸ், என்ன பாட்டு கேட்க பிடிக்கும். ஸோ நம்ம ஒரு பர்சனை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களோட டிசபிலிட்டியை பார்க்குறோம். ஸோ லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு என்ன மனசில் நான் எழுதினது என்னென்னா, லூசிங் இஸ் நாட் ஃபெயிலிங், கிவிங் அப் இஸ் ஃபெயிலிங். ஹே காய்ஸ், திஸ் இஸ் மீ விஜய் தனுஷ். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு வெர்சடைல் பர்சனாலிட்டினே சொல்லலாம். இவங்க ஒரு ட்ரெயினர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஆக்டிவிஸ்ட், இந்த மாதிரி நிறைய பர்சனாலிட்டிஸ் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு சாந்தமாக நம்ம முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்க டாக்டர் மாலவிகா ஐயர் தான் இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. இந்த சாரியில் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ நான் இன்ட்ரடக்ஷன்லேருந்தே வரேன். நிறைய பர்சனாலிட்டிஸ் உங்களுக்குள்ள நீங்கள் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருந்திருக்கீங்க, யூஎஸில் யூகேல போய் நிறைய பேசியிருக்கீங்க, நிறைய பேர் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும்? வாட் இஸ் மாலவிகா ஐயர்? நிறைய ஐடென்டிட்டிஸ் இருக்கு எனக்கு. ஆனால் ஐ திங்க் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு சொன்னால் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர். ஏன்னா அது வந்து ஒரு 12-13 இயர்ஸாக ஒரு ஸ்பீக்கராக இருக்கேன்னா ஆரம்பிச்சது. ஆனால் நம்ம ஊர் சென்னையில் தான் ஃபர்ஸ்ட் டாக் கொடுத்தேன், டெடெக்ஸ் டாக் ஒன்று. அந்த டாக் வந்து கொடுக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைச்சிது. என்னோட கதை கேட்டாங்க. எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு என் சைல்ட்ஹுட்டில் ஒரு ட்ரொமேட்டிக் ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த கதை மூலமா நான் எப்படி ஒரு ஸ்பீக்கராக போய் என்னோட ஜேர்னி சொல்ல பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஐடென்டிட்டி. அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேவரட் வந்து நான் சோஷியல் ஒர்க்கில் டாக்டரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஆக்டிவிஸ்ட், டிசபிலிட்டி ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், விமென் எம்பவர்மெண்ட் அந்த மாதிரி. இது ஏன்னா நானே ஒரு பெண், ஒரு டிசேபிள்டு ஒரு பெண்ணால எனக்கு அது ரொம்ப என் லைஃப்பில் வந்து நிறையா எனக்கு நான் 13 வயசில் எனக்கு நடந்த ஆக்சிடென்ட் போது எனக்கு இந்த மாதிரி டிசேபிள்டு விமென் ரொம்ப ரோல் மாடல்ஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்சது யாருமே இல்லை இந்த மாதிரி 2 கை இல்லாதவங்க அந்த மாதிரி. ஸோ நான் நினச்சேன் நான் அந்த மாதிரி இப்போது இனிமே இந்த யங் கேர்ள்ஸ், எஸ்பெஷலி யங் விமென், எப்படி நம்ம அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம். அண்ட் இப்படி தான் என்னோட ஐடென்டிட்டி சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், செகண்ட் வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர். சூப்பர் மேம். மேம், உங்களுக்கு நடந்த அந்த ட்ராஜடி பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மக்கள் நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. நான் வந்து எங்கள் ஃபேமிலி, எங்கள் அம்மா, அப்பா, எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. நாங்கள் 4 பேரும் ராஜஸ்தானில் இருந்தோம். அங்கே பிகானேர்னு ஒரு சிட்டி. அங்கே தான் அப்பா ராஜஸ்தான் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துருந்தாங்க. அங்கே நான் பிறந்தது இங்கே தமிழ்நாடு கும்பகோணம்ல பிறந்திருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் அங்கே அப்பாவோட வேலைனால அங்கேயே நாங்கள் ஃபேமிலியோடு இருந்திருக்கோம். ரொம்ப ஒரு ஹாப்பி ஹெல்தி சைல்ட்ஹுட்னு சொல்லலாம். நான் ட்ரெயின்டு கதக் டான்சர். ஸோ ஒரு 8 வருஷம் கதக் கற்றுண்டேன் நான். அப்புறம் அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லாம் நிறையா பண்ணுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்போர்ட்ஸ், படிப்பு தவிர எல்லாமே ரொம்ப டாப்பாக இருக்கும். அண்ட்
இந்த மாதிரி தான் ரொம்ப அழகா ஒரு லைஃப் போயிட்டு இருந்தது எங்க ஃபேமிலிக்கு. இது என்னன்னா 2002 அப்போ வந்து ஒரு அம்யூனிஷன் டிப்போ எங்க வீட்டுக்கு, நாங்க வந்து மிலிட்ரி ஏரியாவுக்கு ரொம்ப பக்கத்துல, பிகானேர்னாலே ரொம்ப பார்டர் ஏரியா, வேற பார்டர் சிட்டி அது. ஸோ எங்களுக்கு இது வந்து ஒரு அம்யூனிஷன் டிப்போ வந்து ஒரு 4 months என் ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி, ஐ திங்க் ஜான்வரி மாதம் அதுல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்து நிறைய ட்ரக்கு ஏதோ வெடிகுண்டு, அது சம் எக்ஸ்ப்ளோஷன் அந்த மாதிரி நடந்திருக்கு. நாங்கள் அப்போ அங்கே தான் சிட்டியில் இருந்தோம், கேள்விப்பட்டோம் தட் நிறையா இந்த மாதிரி குண்டெல்லாம் வெடிச்சு சிட்டிக்குள்ளெல்லாம் வந்திருக்கு அந்த மாதிரி. இப்போ நான் 13 வயசு, எனக்கு ரொம்பலாம் அவேர்னஸ் இல்லை. ஆனால் இந்த மாதிரி நடந்து 26th May 2002 இது வந்து தான் என் ஆக்சிடென்ட் நடந்த நாள். எனக்கு வந்து அந்த டேட்டு டைம் கூட ஒரு ஆஃப்டர்நூன் மத்தியானம் ஒரு 1:10-15 seconds. ஏன்னா அவ்வளோ எப்படி அக்யூரேட்டாக தெரியும்னா என் வீட்டில் நடந்த ஆக்சிடென்ட் இது. ஏன்னா அந்த ஒரு ஒன் ஆஃப் த அம்யூனிஷன், ஒரு ஹேண்ட் கிரெனேட் மாதிரி சொல்லிக்கலாம், அது வந்து வெடிச்சு எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்திருக்கு. அண்ட் தெரியாதனமா நான் அதை எடுத்திருக்கேன். அது ஆல்ரெடி வெடிச்சதுனால எம்டியா தான் இருந்திருக்கு. ஸோ எனக்கு ஒன்றும் அது தெரியல. அதனால அப்போ கூட நான் ஏன் அதை எடுத்தேன்னா, நான் ஏதோ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஏதோ அதை எடுத்து அதாவது ஹிட் பண்றதுக்கு அந்த மாதிரி என் கைக்கு அது வந்திருக்கு. அண்ட் உடனேயே as soon அதை காண்டாக்ட் பண்ணும்போது அது நான் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ என் கால் 2 காலும் முட்டிக்கு அடியில் கால் அண்ட் 2 கை, அதுதான் ஐ திங்க் டைரக்ட். ஆனால் பார்க்க போனால் நான் அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் குனிஞ்சு. ஸோ என் மூஞ்சியை பார்த்தா யாருக்குமே தெரியாது. இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்கார் இருக்கு, உங்களுக்கு தெரியாது, அதோட நின்று இருக்கு. பட் அந்த வெடிச்ச உடனே கை அப்படியே போயிருக்கு, 2 கையும் இங்கேருந்து போயிருக்கு, எதுவுமே சேவ் பண்ணிக்க முடியல. ஆனா மெயின் இன்ஜுரி என்னோட 2 காலுக்கு தான். அது நிறைய, ஏன்னா நான் தெரியாது நிறைய பேருக்கு, பட் கால் தான் வந்து ஃபுல்லா க்ரஷ் ஆகி இப்போ பார்க்க நான் இப்போ ஒரு பிரேஸ் போட்டுப்பேன். நான் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபுட் ட்ராப் பிரேஸ் மாதிரி ஒன்று போட்டுப்பேன் நான். ஆனா காலுக்கு வந்து தான் மேக்சிமம் எனக்கு வந்து டேமேஜ் நடந்தது. மல்டிபிள் ஃப்ராக்சர், நர்வ் பெராலிசிஸ், சென்சேஷன் கிடையாது ஃபுட்டில். அப்புறம் நிறைய போன்லாம் க்ரஷ் ஆகி ஹைட் கம்மியாகி இந்த காலில். அதுக்கப்புறம் அந்த இப்போ ஒரு வெடிச்சதுன்னா சின்ன சின்ன பீசஸ்ல வெடிக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இன்னும் கூட என் காலில் இன்னும் இப்போ நான் ஒரு மெட்டல் டிடெக்டர் வழியா போனேன்னா அது நல்லா கத்தும். பிகாஸ் இப்போ ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும்னா எனக்கு பண்ண முடியாது. அந்த மாதிரி அந்த காலில் இன்னும் எனக்கு நிறைய அந்த பீசஸ் இருக்கு. இது வந்து நான் இப்படி சிரிச்சுட்டே, எனக்கு நிறைய பேர் நிறைய எனக்கு தெரியும், நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன், நிறைய டாக் கொடுத்துருக்கேன். 12 years க்ளோஸ் டு ஒரு 200-300 இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க, இப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்களே எப்படின்னு. எனக்கு ஃபஸ்ட்டு நான் எப்போ தெரியுமா அழுதேன் இந்த ஆக்சிடெண்ட்காக? ஃபஸ்ட்டு என்னோட பக்கத்து நெய்பர்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கூட அந்த மாதிரி விமென் அவங்களே என்னை பார்த்து ஐயோ பாவம் பொண்ணு அப்படின்னு என்னை பார்த்து சொன்னாங்க. ஐயோ பாவமே, இந்த பொண்ணு இனிமே எப்படி ஸ்கூல் போகும், இவளை யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கேட்கும்போது இவங்க வந்து தன்னோட அம்மா அப்பாவுக்கு இனிமே ஒரு பெரிய லயபிலிட்டி, ஒரு பேர்டனா போயிட்டாங்க, அந்த மாதிரி சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு அழுதேன். ஆக்சுவலி என் கை போனதுக்கு கூட அதுக்கு முன்னாடி இதுதான் நான் ஃபஸ்ட்டு காதில் கேட்டது. ஏன்னா அது என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ணிது. ஏன்னா எங்க வீட்டில் அப்படி யாரும் சொல்லலை, எங்க அம்மா அப்படி சொல்லலை, அப்பா அப்படி சொல்ல, யாருமே சொல்லாத போது யாரோ தெரியாதவா சொல்லும் போது ரொம்ப எனக்கு அது ஹர்ட் ஆச்சு. ஐ திங்க் அது அப்போலேருந்து ஒரு தாட் இருந்திருக்கு என் மனசுல, தட் நம்ம இந்த ஆக்சிடென்ட், எங்க அம்மா ஒன்று சொன்னாங்க, ஏன்னா டாக்டர்ஸ் குட் நாட் ப்ராமிஸ் எங்க பேரண்ட்ஸ்க்கு தட் இவ உயிரோட இருப்பா. ஏன்னா 4 மெயின் நர்வில் கை 2 கால் 2, ஸோ 4மே கட் ஆயிருக்கு. ஒரு 80% பிளட் லாஸ் சொன்னாங்க. எனக்கு ஒரு 13 to 14 யூனிட்ஸ் ஏற்றினாங்க அந்த உடனேயே. ஃபஸ்ட்டு அந்த 2-3 days தே செட் பார்க்கலாம் உயிரோட இருக்க முடியுமான்னு ஒரு ஏதோ ஒரு கண்டிஷனில் வச்சுருந்தாங்க. பட்
ஐ சர்வைவ்ட். தேர்ட் டேக்கு அப்புறம் தான் ஆனால் அந்த லெஃப்ட் காலை ஆம்பியூட்டேட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க பிகானேரில். அதனால தான் அர்ஜென்ட்டாக ஆம்புலன்ஸை என்னை ஜெய்ப்பூர் கூட்டின்னு போய் எப்படியாவது டாக்டர்ஸ் என்னோட 2 கால் காப்பாற்றிருக்காங்க. ஆனால் நான் சென்னைக்கு வந்தேன். 1.5 years அங்கே ராஜஸ்தானில் பெட்ரிடனாக இருந்தேன். அப்புறம் 2003 சென்னைக்கு வந்து இங்கே போன் அண்ட் ஜாயிண்ட் கிளினிக் அண்ணா நகரில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு சர்ஜரி பண்ணி சென்னையில் தான் என்னை நடக்க வச்சாங்க 2. ஸோ க்ளோஸ் டு 2 years எனக்கு அந்த பெட்ரிடனா அந்த எக்ஸ்டர்னல் ஃபிக்ஸேட்டர்ஸ் அயர்ன் ராட் மாதிரி இருக்கும் 2 கால்லையும் அது போட்டு. ஸோ இதுதான் என்னோட ஆக்சிடெண்ட் கதை. மேம் நீங்கள் சொல்கிறப்பே வந்து எங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரகிள் பார்க்க முடியுது. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா மேம்? லைக் சின்ன வயசுலேருந்து எல்லாத்தோட நம்ம ட்ரெயின் ஆகிருப்போம். ஒரு விஷயம் இல்லைனாலே சின்னதாக ஒரு அடிப்பட்டாலே நம்ம வந்து அதுலேருந்து ரெட்டிஃபை ஆக அவ்வளோ ட்ரை பண்ணுறோம். இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து நீங்கள் எப்படி ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணிட்டுருக்கீங்க, உங்களை எது மோட்டிவேட் பண்ணிச்சு, நீங்கள் எப்படி பவுன்ஸ் பேக் ஆகி இப்போது இவ்வளோ மாசாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போ இந்த 2 years பெட்ரிடனாக இருக்கும்போது ஐ திங்க் ஒன் மெயின் திங் என்ன சொல்லணும்னா என்னோட ஃபேமிலி சப்போர்ட் தான். என்னோட அம்மா எனக்கு ஒரு ரோல் மாடலாக பாசிட்டிவ் திங்கிங்னா எங்கள் அம்மா தான் எனக்கு தெரியும். அந்த டாக்டர்ஸ்ட்டு கூட எங்கள் அம்மா ஒன்று தான் சொன்னாங்க, என் பொண்ணுக்கு கை இருக்குது கால் இருக்குது அதெல்லாம் எனக்கு இல்லை, எனக்கு உயிரோட என் பொண்ணு திருப்பியும் வேணும், நான் அவளை பார்த்துப்பேன், என்ன இருந்தாலும் நான் அவளை பார்த்துப்பேன். அப்படியே நான் கேட்டு கேட்டு வளர்ந்துருக்கேன். எங்கள் அப்பாவோட சப்போர்ட் ஃபினான்ஷியலி இருக்கட்டும், ஒரு மாதிரி எங்கள் ஃபேமிலியே ஸ்ப்ளிட் ஆகிடுது அதுக்கப்புறம். ஏன்னா அப்பா ராஜஸ்தானில் இருக்கணும், வேலை பார்க்கணும், நான் ட்ரீட்மெண்ட், நானும் அம்மாவும் ஹாஸ்பிட்டலில், எங்கள் அக்கா 11th 12th, ஒரு மாதிரி பிரிஞ்சு போயிடுது ஃபேமிலி. பட் எல்லாருக்கும் தெரியும் அவங்க ரோல் அது இம்பார்ட்டன்ட். அந்த டைமில் அப்படி தான் நம்ம பண்ணணும். ஸோ தட் ஹோல் ஃபேமிலி டுகெதர் நம்ம மூவ் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு மோஸ்ட் ஸ்ட்ரென்த் சப்போர்ட் இல்லை, நான் இன்னைக்கு இங்கே வந்து இப்படி பேசுகிறேன்னா என் ஃபேமிலி என்னை எப்படி ஒரு வித்தியாசமாக நினைக்காம, என்னை வந்து கை போயிருக்குன்னா ஒரு குறைஞ்சி என்னை பற்றி தப்பாக ஏதாவது இந்த மாதிரி நான் இனிமே ஒரு பர்ஃபெக்ட் உமன் கிடையாது அந்த மாதிரி எதுவுமே யோசிக்காம ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக என்னை வளர்த்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் நான் இன்னி வரைக்கும் உங்களுக்கு சொல்லுவேன் தட் கை போயிருக்குன்னு நான் அழுததே இல்லை. இன்னைக்கு கூட இப்போ சேடாக இருக்கணும்னா இப்போ நம்ம மேக்கப் அழகாக பண்ணியிருக்கோமா, இல்லை முடி ஏதாவது சென்னைனா ஃப்ரிஸாக இருக்கும், ஸோ அது கேர்ள் அழுவா இருக்கா, அதுக்கெல்லாம் அழுவேன். நான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இது சரியாலன்னா அழுவேன். ஆனால் எனக்கு கை போனதுக்குன்னு ஏன்னா அழுது என்ன, இப்போ அந்த வை மீன் ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, ஏன் நம்மளுக்கு நடந்தது, ஏன் நம்மளுக்கு மட்டும் நடந்தது, அதை நான் கேட்டதே இல்லை, யாருமே எங்கள் ஃபேமிலியில் கேட்டதில்லை. அண்ட் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன் இந்த கேள்வி கேட்டது இல்லைன்னா, நான் 2 years பெட்ரிடனாக இருந்தேன். 8th முடிச்சிருந்தேன். அப்போ 9th ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல், 10th ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஹாஸ்பிட்டல். 3 மாதம் தான் இருந்தது. 10th என்னோட சென்னையில் இங்கே இருக்கும்போது ராஜஸ்தானில் என்னோட கிளாஸ்மேட்ஸ்லாம் 10th எழுதியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப அஃப்கோர்ஸ் ஸ்கூல் எப்போ எப்படி ஜாயின் பண்ண முடியும், 1 year 2 yearsஸாக நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்கூலுக்கே போல் ஜாயினும் பண்ண முடியாது, நடக்கவும் முடியல, அவ்வளோலாம் கொஞ்சம் தான் நடப்பேன். நான் என்ன ப்ரைவேட்டாக இங்கே அருள் கோச்சிங் சென்டர்னு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த இருக்கும்போது நான் கேட்டேன் அம்மா கிட்ட தட் நான் ஜாயின் பண்ணலாமா ப்ரைவேட்டாக, 3 months தான் தெரியும், ஜஸ்ட்டு எக்ஸாம் மட்டும் எழுதணும், எனக்குன்னு முடியுமான்னு கேட்டேன். அம்மா உடனே எஸ் சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே. அதனால நான் 3 months சரி ஒன்றும் பெரிய எய்ம்லாம் கிடையாது, எல்லாரும் நம்ம கிளாஸ்மேட்ஸ் எழுதுறாங்க நம்மளும் எழுதலாம் அப்படின்னு அந்த எக்ஸாமை எழுதி வேற இப்போதான் நான் சொன்னேன்ல டான்ஸர் கிராஃப்டிங், ஆனால் அதெல்லாம் எதுவுமே இனிமேல் பண்ண முடியாது, நம்மளால டான்ஸ் ஆட முடியாது, கிராஃப்ட் பண்ண முடியாது, ஸ்போர்ட்ஸ். ஸோ எல்லா கவனமும் படிப்பில் போட்டேன் அந்த 3 monthsக்கு. டிக்டேட் பண்ணி மேத்ஸை டிக்டேட், சயின்ஸு டயக்ராம் எல்லாம் பண்ணி 3 மாதத்துக்கு அப்புறம் ரிசல்ட் வந்தது. அது பார்த்தா 97% சென்னையில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். நான் கை இருந்தே இவ்வளோ மார்க் வாங்கினதே இல்லை. அது ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்காக போயிட்டு. மேத்ஸில் 100, சயின்ஸில் 100, ஹிந்தியில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், அந்த மாதிரி 483 out of 500 என் டோட்டல். 3 மாதம் படித்தது கை இல்லாமல். அப்போ வந்து சென்னை மீடியா வந்து அப்படியே என்னோட ஸ்டோரியை தே ஜஸ்ட் எம்ப்ரேஸ்ட் இட். எல்லா நியூஸ் பேப்பரும் அடுத்த நாள் ஃப்ரண்ட் பேஜில் என் கதை வந்து, அப்போ டாக்டர் கலாம் பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஸோ அவர் என் கதை படிச்சிருக்காரு, தட் இந்த மாதிரி இந்த பொண்ணு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் இந்த மார்க் வாங்கியிருக்குன்னு. எங்கள் ஃபேமிலியோட தே இன்வைட்டட் அஸ் ராஷ்டிரபதி பவனுக்கு என்னை ஆனர் பண்ணினாங்க டாக்டர் கலாம். அது ரொம்ப ஒரு தெய்வீகமாக ஒரு மொமெண்ட் அது அவரை மீட் பண்ணும்போது.
ஸோ அப்போ தான் நினச்சேன் இந்த மார்க் வாங்கி இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இது எல்லாம் பார்த்து நினச்சேன் நம்ம இன்னுமே பின்னாடி பார்க்கவே வேண்டாம், ஒன்றுமே இல்லை பின்னாடி, ஆக்சிடென்ட் மட்டும் தான் இருக்குது, நம்ம அதுலேருந்து வெளியில் வந்தாச்சு. எஜுகேஷன் கல்வி அதுதான் எனக்கு இன்னுமே லைஃப், அதுதான் நான் பிடிக்கணும், என்னோட மீனிங் பர்பஸ் லைஃப் அதில் தான் நான் ஆரம்பிக்கணும். அப்புறம் ஆரம்பித்தது ஜேர்னி தான். அப்புறம் 11th 12th ஸ்கூல் ஜாயின் பண்ணினேன். அப்புறம் நான் எக்கனாமிக்ஸ் ஆனர்ஸ் படித்தேன் சென்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ். அப்புறம் மாஸ்டர்ஸ் இன் சோஷியல் ஒர்க் படித்து எம்ஃபில் இன் சோஷியல் ஒர்க் அண்ட் பிஹெச்டி இன் சோஷியல் ஒர்க் 10 years கண்டினியூஸாக இங்கே மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் தான் என் பிஹெச்டி. எனக்கு 2017-18 எனக்கு என் டாக்டரேட் கிடச்சிது. ஸோ அன்றைக்கி தான் டாக்டர் மால்விகா ஐயர்னு. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு பெட்ரிடன் அந்த பொண்ணு காலெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபிக்ஸேட்டர்ஸ் போட்டு ஒரு பொண்ணு டாக்டர்ஸ் 100% சொல்லி இன்றைக்கும் நான் என் டாக்டர்ஸை மீட் பண்ணும்போது யாரையாவது மீட் பண்ணி நான் அந்த 10-20 years முன்னாடி ஒன்று மட்டும் சொல்லுவாங்க என்ன, தட் இஸ் நீ உன் காலால் நடக்கலை, நீ வந்து உன்னோட மைண்டால் நடக்கிற. ஸோ அந்த ஆட்டிடியூட் அந்த மைண்ட் செட்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லை, அது நான் ரொம்ப எனக்கு புரிஞ்சுது. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு இவ்வளோ இன்ஜுரிஸ் இருக்கிற காலில் ரொம்ப கஷ்டம் நடக்கிறதுன்னு இன்றைக்கும் டாக்டர் சொல்லுவாங்க. அதனால தான் அப்போவே சொல்லியிருந்தாங்க இவளால் இனிமேல் நடக்க முடியாதுன்னு. ஆனால் அதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணணும், ரேம்ப் வாக் பண்ணியிருக்கேன் ஷோ ஸ்டாப்பரா, அண்ட் இந்த மாதிரி மாடலிங் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே ஐ திங்க் நம்மள்ட்ட ஒருத்தர் சொல்லக்கூடாதுல இது பண்ண. அன்னைக்கு கூட அந்த ஃபர்ஸ்ட் டே சொன்னாங்க ஐயோ பாவம் இந்த பொண்ணு இனிமே ஸ்கூலுக்கு எப்படி போகும், ஸ்கூலுக்கு என்ன 10 வருஷம் பண்ணி நான் பிஹெச்டி வாங்கி. ஸோ எனக்கு தோன்றது தட் நம்மளோட ஹியூமன் ஸ்பிரிட்னு நம்மளுக்கு உள்ள ஒன்று இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு கை போகலாம், எல்லாவது லாஸ் என்ன வேணாலும் ஆனாலும் நம்மளோட ஸ்பிரிட் வந்து யாராலையுமே நம்மள்டேருந்து எடுக்க முடியாது. எனக்கு என்ன மனசில் நான் எழுதினது என்னன்னா, லூசிங் இஸ் நாட் ஃபெயிலிங், கிவிங் அப் இஸ் ஃபெயிலிங். அதுதான் நான் சொல்வேன். இந்த எஸ்பெஷலி யங்கர் ஜென்ரேஷன். மேம் இந்த மாடலிங் இதுக்குள்ளே எப்படி மேம் வந்தீங்க? லைக் இது எப்படி உங்களுக்கு பிடிச்சி? சின்ன வயசில் நிறைய கிராஃப்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த மாடலிங் ஃபீல்டு நம்ம சின்ன வயசுலேயே இருந்துச்சா? இந்த ஒரு ஆக்ட்ரஸ் இல்லை இந்த ஒரு மாடலிங் நம்ம அந்த போசஸ் ஃபோட்டோஸ்க்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம்? ஐ திங்க் எங்கள் அம்மாவை பார்த்தேன். எங்கள் அம்மா இஸ் வெரி பியூட்டிஃபுல் இந்தியன் அந்த மாதிரி ஒரு லுக். அம்மாவை பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து அழகாக ட்ரெஸ் அப்லாம் பண்ணிப்பாங்க. நானும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அழகாக ட்ரெஸ் அப்லாம் பண்ணிக்கிறது, அது எப்போவுமே பிடிச்சிருக்கு. ஆனால் ஆக்சிடெண்ட் ஆகி நான் ஒரு 10 years ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட்ஸும் யூஸ் பண்ணிட்டேன், அது காஸ்மெட்டிக் ஹேண்ட்ஸ். அப்போல்லாம் எஸ்பெஷலி ஷாப்லாம் பண்ணும்போது ஒரு ட்ரெஸ்ஸுன்னு வாங்கணும்னா யாரும் வந்து ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட்ஸ்லாம் நினச்சி அந்த மாதிரிலாம் டிசைனே பண்ணதில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நான். அப்போ எனக்குன்னு ஒரு க்ளோத் வாங்கணும்னா ஏதாவது வாங்கி அப்புறம் டெய்லர் கிட்ட போய் அடிஷ்னல் துணி வாங்கி கையெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி இல்லை ஃபிட் ஆகிற மாதிரி, அதெல்லாம் ஒரு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. எனக்குன்னு ஒரு நார்மலாக கையோட போட்டுக்கிற க்ளோத்ஸ் இல்லை கால் பிரேசஸோட போட்டுக்கிற க்ளோத்ஸ், அதெல்லாம் எனக்கு ரொம்ப இட் யூஸ் டு பி சேலஞ்சிங். அண்ட் தென் நான் நினச்சேன் தட் நம்ம ஃபேஷன்னா எதுக்கு, இப்போ ஏபிள்டு பாடினா நார்மலாக 2 கை 2 கால், பட் அதுதான் ஏன் நார்மலாக இருக்கணும்? என்ன மாதிரி இருக்கிறவாளுக்கும் ஃபேஷன் இருக்கணும், எல்லாருக்குமே ஃபேஷன் இருக்கணும். ஸோ இன்க்ளூசிவ் ஃபேஷன் அப்படின்னு, ஆக்சசிபிள் ஃபேஷன், இன்க்ளூசிவ் ஃபேஷன்னு நான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸோட கொலாபரேட் பண்ணேன், எஸ்பெஷலி இந்த ஃபேஷன் ஸ்டூடெண்ட்ஸோட. அண்ட் அப்போ தான் நான் ரேம்ப் வாக்கும் பண்ணினேன் இங்கே சென்னையில், யூஎஸ்லேயும் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்கலி அந்த க்ளோத்ஸ் வந்து என்னால் கை இல்லாமையும் போட்டுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வெல்க்ரோ யூஸ் பண்ணலாம் பட்டனுக்கு பதிலாக. ஸோ நம்ம எப்படி ஃபேஷனபிளாக க்ளோத்ஸ் டிசைன் பண்ணலாம், அது வந்து இன்க்ளூசிவாக ஆக்சசிபிளாக இருக்கணும் டிசேபிள் பீப்புளுக்கு, அந்த மாதிரி. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது, ஒரு சோஷியல் ஒர்க் ப்ராஜெக்ட் மாதிரி ஆரம்பிச்சது. பிறந்ததுலேருந்து டிசபிலிட்டியாக இருந்தால் அவங்க யூஸ்டுவாக இருப்பாங்க. நீங்கள் 13 வயசு வரைக்கும் நார்மலாக இருந்துட்டு டிசபிலிட்டி ஆகிறப்போ எப்படி நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணிக்கிட்டீங்க? எவ்வளோ அது சேலஞ்சிங்காக இருந்துச்சு மேம் உங்களை ட்ரெயின் பண்ண? டெஃபினெட்லி இட் வாஸ் அது தான் நான் ரீபர்த்னு இன்னைக்கும் அந்த 26th May வந்து ஒரு பிளாக் டே மாதிரி கிடையாது எங்கள் வீட்டில். அது வந்து நிறையா இன்ஃபேக்ட் இப்போ ஆக்சிடென்ட் 2002 நடந்தது, இப்போ ஆல்மோஸ்ட் 23 years ஆயிடுது. நிறையா வருஷம் கேக்லாம் கூட கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அது ஒரு ரீபர்த் மாதிரி. ஆனால் அந்த ரீபர்த்தில் எல்லாமே ஸ்டார்ட்லேருந்து கத்துண்டது. ஃபர்ஸ்ட் நடக்கிறது, குழந்தை மாதிரி நடக்க கத்துண்டது. இந்த புது கையை வச்சு எப்படி சாப்பிடணும், எப்படி தண்ணி குடிக்கணும், ஒரு ஜிப்பை எப்படி மூடணும், காலேஜ்க்கு எப்படி போகணும், எழுதணும், அந்த புது ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட்ஸால எழுத ஆரம்பிச்சது. எல்லாமே ஒரு ஸ்டார்ட்லேருந்து கத்துண்டது தான். சேலஞ்சிங்காக டெஃபினெட்லி அந்த எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் 5 years 10 years ஆல்மோஸ்ட். ஆக்சிடென்ட் முடிஞ்சு கொஞ்சம்
அதுவும் எல்லாருமே நார்மலாக கை கால்லாம் என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே ஏபிள் பாடினால எல்லாரும் ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. நான் எப்போவுமே எனக்கு டைம் ஆகும் எல்லாம் பண்ண. ஸோ ஒரு மாதிரி நிறைய அழுதுருக்கேன் இதெல்லாம் பார்த்து. தட் எனக்கு கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருந்திருக்கு. ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி வித்தியாசமாக இருக்குது பாடின்னு. பட் நம்ம அன்னைக்கே கிவ் அப் பண்ணல. ஆக்சிடென்ட்ல வந்து கால் போகும்போது கை போகும்போது உயிரே போகும்போதே நம்ம கிவ் அப் பண்ண. இந்த ரீசன் இது வந்து போருமா கிவ் அப் பண்ற மாதிரி எனக்கு. அதனால ஐ திங்க் அது ஒரு எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தட் நம்ம வந்து இனிமே முன்னாடி தான் போக போறோம்னு. ஸோ ஆக்சிடென்ட் வந்து ஒரு பெர்மனன்ட் டிசபிலிட்டி தானே. இப்போ கை போனது காலில் இன்ஜுரிஸ் வந்து அதுவும் ஆஸ் ஐ கெட் ஓல்டர் அது இன்னும் இன்க்ரீஸ். இப்போ எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் டயக்னோசிஸ் வந்திருக்கு காலில். அப்புறம் நான் ஃபுட் ட்ராப் பிரேஸ் போட்டுவேன் நர்வ் பேராலிசிஸ்னால. ஸோ அதெல்லாம் இனிமேல் இன்க்ரீஸ் தான் ஆகும் வித் ஏஜ். விச் அது எனக்கு ஒரு அக்செப்டன்ஸ்க்கு ஒரு தைரியம் வேணும் அதுக்கு. பட் நான் ஐ ஸ்டில் ஃபீல் தட் நம்ம ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்கிறதுனா நம்ம லைஃப்பை ஃபுல்லாக ஒரு ஹோல்சமாக தான் அதை வாழணும். மேம் நீங்கள் நிறைய இடத்துல வந்து இன்க்ளூசிவிட்டி பேசியிருக்கீங்க. அந்த உங்கள் டாக்ஸ் எல்லாமே அதை பற்றி இருக்கும். இப்போ நம்ம பொதுவான இடங்களில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ரூம் ஆகட்டும், ஒர்க் ஸ்பேஸ் ஆகட்டும், அங்கே இன்க்ளூசிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? லைக் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? டெஃபினெட்லி ஐ திங்க் இந்த ஆக்சசிபிலிட்டின்னு ஒரு பேச்சு இருக்குல்ல, யூனிவர்சல் டிசைன் அண்ட் டிசபிலிட்டி வந்து ரொம்ப வித்தியாசம். ஒரு டிசபிலிட்டியும் வேற. இப்போ கால் வீல் சேர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரேம்ப் வேணும். இப்போ சம்மன் லைக் மீ எனக்கு ரேம்ப் தேவைப்படாது. ஆனால் எனக்கு வேற மாதிரி அகாமடேஷன்ஸ் தேவைப்படும். இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட் இல்லை நான் ஸ்டைலஸ் யூஸ் பண்ணுவேன். வேற மாதிரி ஒரு அசிஸ்டிவ் டிவைசஸ். இப்போ கண்ணு தெரியாதவங்க, பேச முடியாது, எல்லாரும் வேற வேற டிசபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை ரிகக்னைஸ் பண்ணணும். என்ன அவங்களோட யூனிக் சேலஞ்சஸ் என்ன, அப்புறம் நம்ம அதை அட்ரஸ் பண்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எவ்ரி டிசபிலிட்டி இஸ் யூனிக். இன்னொன்று என்ன சொல்வேன்னா, இந்த பர்சன் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அது நான் எப்போவுமே சொல்வேன். இப்போ வந்து என்னை பார்த்து நீங்கள் மால்விகானா ஒரு டிசேபிள்டு பொண்ணு, இல்லை மால்விகானா ஷீ இஸ் அ பர்சன் வித் டிசபிலிட்டி, எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இதில். இப்போ டிசேபிள்டு பொண்ணுன்னா ஃபஸ்ட்டே தெரியும் இவங்க டிசேபிள்டு கை இல்லைன்னு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். ஆனால் பர்சன் வித் டிசபிலிட்டின்னு சொன்னால் பர்சன் யார், அவங்க பேர் என்ன, எந்த ஊர், என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன படிச்சிருக்காங்க, என்ன ஹாபீஸ், என்ன பாட்டு கேட்க பிடிக்கும். ஸோ நம்ம ஒரு பர்சனாக ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களோட டிசபிலிட்டியை பார்க்குறோம். ஸோ லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரி டிசேபிள் பீப்புள் நம்ம இந்த மாதிரி பீப்புளோட பேசும்போது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ திங்க் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து இந்த சோஷியல் மாடல் ஆஃப் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, நீங்கள் இப்போ நம்ம என்வாயர்மெண்ட்டை ரேம்ப் போட்டு அசிஸ்ட் அந்த அகாமடேட்லாம் பண்ணினீங்கன்னா ஒரு பர்சன் வித் டிசபிலிட்டி ரொம்ப இண்டிபெண்ட்டாக வாழலாம். ஆனால் நீங்கள் அதே என்வாயர்மெண்ட்டில் நிறைய இந்த பேரியர்ஸ் அந்த மாதிரி இது ஈஸியாக இல்லை, ஒரு இன்க்ளூசிவாக இல்லைன்னா அது வந்து பிரச்சனை அந்த பர்சன் வித் டிசபிலிட்டி மேலே கிடையாது. என்னோட தப்பு இல்லை தட் இங்கே ரேம்ப் இல்லைன்னு என்னால் இந்த படி ஏற முடியாது. அது நம்ம சொசைட்டியோட டியூட்டி தட் நம்ம எல்லா இடமும் இன்க்ளூசிவாக ஆக்சசிபிளாக பண்ணணும். அதுதான் வந்து சோஷியல் மாடல். தட் இஸ் தப்பு வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி மேலே கிடையாது. தப்பு வந்து சொசைட்டியோட த வே இட் இஸ் பில்ட். அதை நம்ம சரி பண்ணிட்டோன்னா எல்லாருமே ஒரு ஈக்குவலாக ஒரு லைஃப் வாழலாம், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒரு ஈக்குவலாக ஒரு லைஃப். நம்ம கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க டிசேபிள் பர்சனுக்கு? நம்ம கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்களா? லைக் டெஃபினெட்லி நான் அதுவும் இந்த 22-23 இயர்ஸ் ஆயிருக்கு எனக்கு. அப்போலேருந்து இப்போ பார்க்கும்போது எஸ்பெஷலி நான் நிறையா கவர்மெண்ட் ஓட இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த விமென்ஸ் டே நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அக்கௌண்ட்லேருந்து என்னை இன்வைட் பண்ணாங்க. ஹி செலக்டட் 7 விமென் ஃப்ரம் த ஹோல் கண்ட்ரி. அவங்க அக்கௌண்ட்லேருந்து ட்வீட் பண்ணினாங்க ரீசன்ட். ஆமாம். ஸோ நான் வந்து ஐ வாஸ் ஒன் ஆஃப் த விமென். நான் அப்போ இதெல்லாம் பற்றி பேசியிருக்கேன். நிறைய அவேர்னஸ் எனக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்போது. நான் ரொம்ப பார்க்குறேன் தட் ரொம்ப ஆக்சுவலி 10-20 இயர்ஸ் முன்னாடி நான் ஏதாவது ரோடில் நடந்து போனால் என்னை ஃபஸ்ட்டு எல்லாரும் ஸ்டேர் பண்ணுவாங்க. அது பாரு அவளுக்கு கை இல்லை பாரு, ஐயோ பாவம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் பார்க்குறேன் யாரும் அப்படி பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. வித்தியாசமாக ஒரு அக்செப்டன்ஸ் வந்திருக்கு நம்ம சொசைட்டியில். இது இந்த மாதிரி பேரும் இருக்காங்க, நம்ம மாதிரி தான் அவங்க. அண்ட் நானே வந்து ஒரு ஸ்பீக்கர், நிறைய ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்கேன். நான் பார்க்குறேன் தட் எவ்வளோ ஒரு இன்க்ளூசிவாக நம்ம சொசைட்டி. அஃப்கோர்ஸ் ஸ்கோப் இருக்குது, இன்னும் கூட பண்ணிகிட்டே தான் இருக்கணும். பட் நான் ரொம்ப ஒரு ப்ராக்ரஸ் பார்க்குறேன்
ஃப்ரம் 22 இயர்ஸ் முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப ப்ராக்ரஸ் தெரியுது. சூப்பர் மேம். மாடலிங்லாம் பண்ணிருக்கீங்க, நிறைய செல்ஃப் லவ்வாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. சினிமா இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி இருக்கா மேம்? ஆக்டிங் அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைலாம் இருக்கா மேம்? ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு ஏதாச்சும்? ஆக்சுவலி அட்வர்டைஸ்மெண்ட்க்குலாம் வந்திருக்கு. ஓகே. அந்த மாதிரி லைக் அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்தியாவுக்கு ரிட்டன் ஐ எம் ஆல்வேஸ் ஓப்பன் டு எவ்ரிதிங். அண்ட் ஒன் திங் நான் எப்பவும் சொல்லுவேன், இப்போ ஒரு பீப்புள் வித் டிசபிலிட்டிக்கு ரெப்ரசன்டேஷன் ரொம்ப தேவை. ஸோ நம்ம வந்து என்ன மாதிரி ஆள்கள் இன்னும் நம்ம எப்படி பப்ளிக் ஸ்பேசஸில், இம்பார்ட்டன்ட் ஸ்பேசஸ், பாலிடிக்ஸில், மூவிஸில், யூனோ மேனேஜரியல் பொசிஷனில் பார்த்து இன்னும் மேலே மேலே பார்த்தா ரோல் மாடல்ஸாக நம்மளுக்கும் தெரியும் தட் இவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா நான் அப்படி பார்க்கல. 23 இயர்ஸ் முன்னாடி எனக்கு அவ்வளோ பேர் தெரியல டிசேபிள்ட். அண்ட் நம்ம அவங்கள வந்து ஒரு மீடியாவில் எஸ்பெஷலி ஐ திங்க் மீடியா லவ்ஸ் மீ. அது மட்டும் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக ஒரு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க என்ன என் ஸ்டோரியை. அண்ட் அதுதான் வேணும் நம்மளுக்கு. அவங்கள பார்த்து ஒரு ஃபன் பண்ணுறது இல்லை அவங்கள ஒரு பேர்டன்னு நினைக்கிறது அப்படி இல்லாம நம்ம அவேர்னஸ் மீடியா கையில தான். ஐ திங்க் மீடியா இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் டூல். அண்ட் அவங்க கையில தான் இருக்கு நம்ம எப்படி ஒரு பாசிட்டிவா ரெப்ரசென்ட் பண்றோம். கண்டிப்பா வந்து பாத்துக்கோங்க எல்லாருமே மேம் மூவிக்கு அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஷீ ஓபன் டு ஃபிலிம்ஸ் அப்படின்றாங்க. ஸோ ஃபேவரட் ஆக்டர் யார் மேம்? எனக்கு வந்து மூவி வந்து நான் நிறைய பார்ப்பேன். இப்போ ஃபேவரட்லாம் என்னால சொல்ல முடியாது. ஆனா நான் இப்போ ரீசெண்டா பார்த்த மூவி, ரீசெண்டா பிடிச்ச பர்சன், ரீசெண்டா பார்த்த தமிழ் படமா? ஐ திங்க் விஜய் சேதுபதியோட ஒரு ரீசெண்ட் படம் பார்த்தேன். எனக்கு பேர் தெரியல, பட் அது ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு படம். ஏசா மேம்? இல்ல, இன்னொரு பேர் மகாராஜாவா? மகாராஜா. அதுதான் பார்த்தேன் நான் ரீசெண்டா. ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. அதுதான் இப்போ ரீசெண்டா பார்த்தேன். எனக்கு அந்த மாதிரி படம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் யா. உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ், ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? அதை பத்தி சொன்னா நல்லா இருக்கும் மேம். ஃபியூச்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் டே அட் அ டைம், அப்புறம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ். எனக்கு வந்து ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல என் லைஃப்பில். அண்ட் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோட அந்த மென்டல் ஹெல்த் ஃபர்ஸ்ட் என்னோட ஒரு எபிசோட், பிடிஎஸ்டி எபிசோட், அண்ட் காலில் வந்து இந்த மாதிரி ஒரு நடக்க முடியாமல் போகும் அப்படின்னு கூட எதுவுமே எதிர்பார்க்காத சடன்லி என் லைஃப்பில் இந்த மாதிரி சர்ப்ரைசஸ் அண்ட் வரதுனால நான் நினச்சிப்பேன் நம்ம இன்னைக்கு நம்மளோட பெஸ்ட் பண்ணணும் எப்பவுமே. அப்படிதான் நான் வாழ்ந்திருக்கேன். இப்போ நான் 9 இயர்ஸ் யூஎஸ்ல இருந்தேன். அதனால நான் இப்போ மூவ் பேக் பண்ணிட்டேன். யூஎஸ்ல வந்து என்னோட ஸ்பீக்கிங் அந்த மாதிரி நான் பர்சியூ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஐ ஹவ் ரிட்டர்ன், மூவ் பேக் டு இந்தியா அண்ட் சென்னை, மூவ் பேக் டு சென்னை. ஸோ இங்கே வந்து எனக்கு சென்னைனாலே லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊர் சென்னை. அண்ட் இப்போ வந்து இன்னும் நிறைய அதிகமாக டாக்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி அழகான கொலாபரேஷன்ஸ் பண்ணி அண்ட் இன்னும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி என்னோட மெசேஜ் எப்படி எல்லா விமென் மென் எல்லாருக்குமே ஹவு நம்மளால முடிஞ்சு பாசிட்டிவ்லி ஜஸ்ட் இன்ஸ்பயர் பீப்புள் டு நாட் கிவ் அப் இன் லைஃப். அதுதான் ஐ திங்க் என்னோட பிளான். அண்ட் இதையே எனக்கு வந்து இது ஒரு ப்ரொஃபஷன். ஆனால் இது வந்து இதுதான் எனக்கு ஒரு ஃபியூவல் கொடுக்கும். எனக்கு வந்து நான் ஒரு இடத்துல போய் இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசினேன்னா இது என்ன மோட்டிவேட் பண்ணும் நாளைக்கு எப்படி வாழணும்னு. அதனால ஐ திங்க் இதுதான் இப்போதைக்கு திஸ் இஸ் மை ஃபியூச்சர். மேம் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு டாக் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் எனக்கு ரொம்ப ஜாலியாக எனக்கு நிறைய விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. நெவர் கிவ் அப்ன்ற ஆட்டிடியூட் இந்த இன்டர்வியூலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணு, விடவே விடாது அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம் மேம். தேங்க்யூ ஸோ மச். கீப் ராக்கிங். சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க மேம். தேங்க்யூ ஸோ மச்.